அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எத்தகைய பாடத்தையும் படிப்பினையும் பெற வேண்டும் என்ற தொடரிலே இன்றைய தினம் சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற பொழுது நாம் எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு நல்ல பாரம்பரியம் இருந்தாலும், அவர்களிடத்தில் பணபலம் இருந்தாலும், எப்போது சத்தியத்தை எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அப்போது சமுதாயத்திலே கடுமையான எதிர்ப்புகளையும் கடுமையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டி வரும். இதற்கு தயாராக ஆகிக் கொண்டுதான் சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய இன்னொரு பாடமாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு முன்னர் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எந்த நபியாக இருந்தாலும் அத்தனை பேருமே நல்ல பாரம்பரியம் மிக்கவர்களாக, நல்ல குலத்திலே பிறந்தவர்களாக, சமூகத்திலே இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் நன்கு மதிக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் 40 வயது வரை அந்த மக்களிடத்தில் சாதிக்கு என்ற பெயரை பெற்றார்கள். உண்மையாளர், ஒரு மனிதனுடைய பேரே உண்மையாளர் என்று, பட்டமே உண்மையாளர் என்று கிடைப்பது இருக்கிறத, அது சாத்தியமே இல்லாத ஒன்று. திறமையாளர் பட்டம் கிடைக்கலாம், நேர்மையாளர் கூட பட்டம் கிடைக்கலாம். ஒரு பொய்யும் சொல்லாத ஒருத்தர் உலகத்தில் இருப்பாரா? இருக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை காத்துக் கொள்வதற்காவது ஒரு பொய்யை சொல்லிடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருஷ காலத்தில் அவங்களுடைய சிறு வயது பிராயத்தை 10-15 வருஷத்தை கழிச்சிட்டு பார்த்தால் கூட அந்த 25 ஆண்டு கால வாழ்க்கையில எப்பவாவது அவங்க பொய் சொன்னாங்க என்ற ஒரு விமர்சனத்துக்கு ஆளானாங்களான்னு கேட்டா ஆளாகல. அதே மாதிரி நாணயம், நம்பிக்கை, நேர்மை என்று எடுத்துக்கொண்டால், நேர்மண்டா என்னன்னு கேட்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் அமீன் என்ற பெயரை அவர்கள் பெற்றார்கள் அந்த மக்களால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிற்காலத்தில் யார் எதிர்த்தார்களோ அந்த மக்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திற்கு சொன்ன பேர் என்ன? சாதிக்கு உண்மையாளர், அமீன், நம்பிக்கைக்கு உரியவர். அது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் சாதியின் பெயரால ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டு இருந்தது. சில பேர் தங்களை உயர்ந்த குலமாக நினைத்துக் கொண்டார்கள், சில பேரை தாழ்ந்த குலம் என்று ஆக்கி வைத்திருந்தார்கள். அவர்களை தொடமாட்டார்கள், நெருங்க மாட்டார்கள், அவர்களை மனிதர்களாக மதிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு சாரார் உயர்ந்தவர்கள் என்றும் இன்னொரு சாரார் தாழ்ந்தவர்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருந்த அந்த சமுதாயத்தில் உயர்ந்த சாரார் என்று நினைக்கப்பட்டாங்களே, அதுலதான் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. நபிகள் நாயகம் எந்த குலத்தில் பிறக்கிறார்கள் என்றால் குறைஷி குலம். அந்த குறைஷி குலம் தான் அன்னைக்கு இருந்த அரபு சமுதாயத்தில் உயர்ந்த சாதி என்று கருதப்பட்ட ஒரு குலம். அப்ப உயர்ந்த சாதியாக கருதப்படுற ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார்னு சொன்னா, நம்ம சாதிக்காரர் சொல்றாரு, உயர்ந்த சாதிக்காரர் சொல்றாரு என்பதற்காக அதை அங்கீகரிக்கிற வழக்கம் உலகத்தில் சாதாரணமா இருக்கிறது. அதெல்லாம் மற்ற சித்தாந்தங்களுக்கு தான் பொருந்தி வரும். இந்த ஏகத்துவத்தை மட்டும் சொன்னார்னு வைங்க, அவர் என்ன உயர்ந்த சாதிக்காரராக இருந்தாலும் சரி, அவர் என்ன மாதிரியான நற்பெயரை கடந்த காலத்தில் சம்பாதித்து வைத்திருந்தாலும் சரி, எப்ப இந்த மேற்ற கையில் இருக்கிறாரோ, எந்த மேற்று? அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அவனை தவிர வேற எந்த மனிதனையும் மரத்தையும் மண்ணையும் கல்லையும் எதையும் வணங்கக்கூடாது என்ற கொள்கையை யாரெல்லாம் எடுத்து வைக்கிறார்களோ, சரியான முறையில் எடுத்து வைக்கிறார்களோ, வளையாமல் நெளியாமல் கூட்டாமல் குறைக்காமல் மறைக்காமல் எடுத்து வைக்கிறார்களோ, அவங்களெல்லாம் அதுக்கு முந்தி சம்பாதிச்சு வந்தது எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் அடுத்த வினாடி தூக்கி எறிந்து விடுவார்கள். அந்த வினாடியை தூக்கி எறிந்து விடுவார்கள். இதைத்தான் நபிமார்களுடைய வரலாறுகளில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அவங்களுக்கு உத்தரவு வருது, வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு நீங்க எச்சரிக்கை பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய நபி என்று நியமித்த பிறகு அல்லாஹ்விடமிருந்து வருகிற பிரச்சாரம் குறித்த முதல் கட்டளை இதுதான்.
பிரச்சாரம் செய்யறது சம்பந்தமாக வரக்கூடிய ஃபர்ஸ்ட் உத்தரவு என்னன்னு கேட்டா, வன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு நபியை நீங்க முகமது எச்சரிக்கை பண்ணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைச்சு என்ன பண்றாங்க, ஒரு தகவலை சொல்றாங்க. எதுக்காக இதை சொல்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய நாணயத்தை இந்த மக்கள் எப்படி எடை போட்டிருக்கிறார்கள், தன்னுடைய நேர்மைக்கு இந்த மக்கள் என்ன மதிப்பு தரப்போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக பிரச்சனையை சொல்வதற்கு முன்னாடி வேற ஒரு செய்தி அந்த மக்கள்கிட்ட வைக்கிறாங்க. என்ன செய்தி? நீங்க எல்லாம் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கிறீர்கள். நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொல்கிறேன். நீங்க யாரும் போய் பார்க்கவே இல்லை, நான் தான் உங்களுக்கு இதை சொல்றேன், நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது தன்னுடைய நாணயத்துக்கு மார்க் வாங்குறாங்க. என்னுடைய நாணயம், என்னுடைய நேர்மைக்கு நீங்க போடக்கூடிய மதிப்பு என்ன, மதிப்பெண் என்ன, என்ன மார்க் போட போறீங்க என்று கேட்கிறாங்க. அப்ப அத்தனை பேர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உண்மையை தவிர வேற ஒன்னையும் சொல்லி நாங்க கண்டது இல்லையே. நீங்க உங்க வாழ்நாள்ல எங்களோட பழகின இந்த வாழ்நாள்ல உண்மை பேசிய தவிர நாங்கள் உங்களை அறிந்தது இல்லை. எப்ப போய் சொன்னீங்க? இதை நம்புறதுக்கு நாங்க ஏன் மறுக்க போறோம்? நீங்க ஏதாவது கடந்த காலத்துல பொய் சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா இதுவும் பொய்யா இருக்குமோ நாங்க நினைக்குவோம். எங்களோட வாழ்ந்த இத்தனை வருஷம் வாழ்க்கையை நாங்க பார்த்திருக்கிறோம். அதுலயும் சொந்தக்காரனுக்கு தான் நல்லா தெரியும் ஒரு ஆள் பொய் சொல்றாரா உண்மை சொல்றாரு. வெளி உள்ள ஆட்களை ஏமாத்தி போடலாம். சொந்தக்காரனோட தான் நிறைய தொடர்பு மனுஷனுக்கு இருக்கும். யாரோட ரொம்ப தொடர்பு இருக்குதோ அவன் தான் பொய்யனா மெய்யனான்னு தீர்மானிக்க இயலுங்க. நெருங்கி பழகின நண்பர்கள், அக்கம்பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள், சொந்தக்காரர்கள், மற்றவங்கள்ட்ட நான் உண்மையாளர் என்னைக்கே வருஷத்துக்கு ஒருக்கா பாக்குறவன், 5 வருஷத்துக்கு ஒருக்கா பாக்குறவன் வந்து என்னை உண்மையாளர் நினைக்கலாம், உங்களை உண்மையாளர் நினைக்கலாம். ஒரு பெரும் பொய்யன் கூட ஒரே ஒரு நாள் சந்திக்கிற மக்கள்கிட்ட போய் தன்னை உண்மையாளர் காட்டிக் கொள்ளலாம். யார்கிட்ட முடியாது? சொந்த பந்தங்கள்கிட்ட முடியாது. ஏன்? டெய்லி பார்க்குவாங்க, தொடர்பு வச்சிருப்பாங்க, கல்யாணம் காட்சி வச்சிருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல் வச்சிருப்பாங்க, பல விஷயங்கள்ல அவங்களுக்கு தொடர்பு இருக்கிற காரணத்தினால ஒரு மனிதனை உரசி பார்க்கிற சரியான உரைகள் எது என்று கேட்டால் அவனுடைய சொந்த பந்தங்கள். அப்ப அந்த சொந்த பந்தங்கள் மார்க் போடுறாங்க. மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, நாங்கள் உங்களை நாங்க இவ்வளவு காலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உண்மையை தவிர வேற எதுவும் சொன்னதே இல்லையே. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய கேரக்டர் எப்படி உயர்ந்து நிக்குதுன்னு பாருங்க. சொன்ன உடனே அது அல்லாஹ் கூட ஒரு பெரிய சிறப்பா சொல்லி காட்டுறான். முகமது, நீங்க போய் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அதுக்கு ஆதாரம் காட்டணும்ல. நீங்க ஆதாரமா மக்கள்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், உங்களோடு நான் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், அதை சிந்திக்க மாட்டீங்களாப்பான்னு கேளு. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? வேற ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை சொல்லி பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் அவர்கள் நான் இறை தூதர் தான் என்பதற்கு என்ன ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க, என்ன ஆதாரத்தை எடுத்து வைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான்னு கேட்டா, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, உங்களிடத்தில் பல வருடங்கள் உங்களோட தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், நான் வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், உங்களோடவே தான் நான் இத்தனை வருஷத்தை கழித்திருக்கிறேன். அஃபலா தஅகிலூன், இதை சிந்திக்க மாட்டீர்களா? இது உலகத்துல எவனாலும் சொல்ல இயலாது. உலகத்துல எந்த ஒரு மேதையும், எந்த ஒரு மகானும், எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி பாடுறான்னு சொல்லி சொல்ல இயலுமா? ஒரு மனுஷனுடைய கடந்த காலமும் சுத்தமாக இருக்கவே இருக்காது. கடந்த காலம் என்பது பல பருவங்களை கொண்டது. இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது அதுக்குண்டு உள்ள சேட்டையை செய்யாம நம்ம யாரா வந்திருப்போமா? இன்னைக்கு பெரிய இபாதத்துவாளி அப்படின்னு நடை போடக்கூடிய ஒருத்தர் கூட ஒரு பருவத்தை கடந்திருப்பார்ல, அந்த பருவத்துக்கு உள்ள சைத்தானியத்தெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செய்யாம நம்ம வந்திருப்போம். எந்த ஒரு மனுஷனு நான் இப்ப சொல்றது சரின்னு சொல்லுவானே தவிர, நான் என்னுடைய 10 வருஷத்தை எடு, என்னுடைய 25 வருஷத்தை எடு, உலகத்துல எந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி திராணி கிடையாது. சொல்ல